ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எயிட் another brand new டே. நான் உங்கள் என்கே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்கட் கமெண்ட். ஓகே, எல்லாரும் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடின்னு நினைக்கிறேன். சோனி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த டீமன் ஸ்லேயர் மூவி வந்துட்டு உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வரப்போகுது அப்படின்னுட்டு. அண்ட் 3 ட்ரைலர் நேற்று நைட் ஈவினிங் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த காலப்போர் இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வரலாம். இதுலேயுமே ஆக்சுவலாக எனக்கு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதை ரிவைல் பண்ணாமல் இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ ஓகேஷாக தான் இருக்குது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து என்டையர் சீசன்ஸ் எல்லாமே வந்து நான் ஜாப்பனீஸில் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் சில கேரக்டரோட வாய்ஸஸ் வந்து அடாப்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ இதில் எனக்கு வந்து நான் தமிழ் போவேனான்றது டவுட் தான். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த மூவி ஐமேக்ஸ்லேயுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுறப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ நீங்கள் பெட்டர் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பெட்டர் ரெடியாக இருந்துக்கோங்க. ஜாப்பனீஸில் சப்டைட்டில்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. இல்லை அப்படின்னா தமிழில் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மூவி ஆல்ரெடி வந்துட்டு 2 கண்ட்ரியில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு பயங்கர வசூல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ட்ரைலருமே வந்துட்டு வித்தின் 24 hours 40 million வியூஸ் அடிச்சிருக்கு. ஸோ இதுலேயே தெரியுது இந்தியாவில் எவ்வளோ பேர் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஈகரா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஸ்பாயிலர்ஸ் வந்துட்டு நிறைய இன்ஸ்டா சைடில் எனக்கு வந்துட்டே இருக்கு. பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. September 12th அன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. ஜஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அண்ட் ஆல்சோ மறக்காம நீங்கள் அந்த என்டையர் எபிசோட்ஸ் வந்து ரீவிசிட் பண்ணிட்டா மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக. அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் நானுமே இன்னும் சீசன் ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. கரண்ட்டாக வந்து ஸ்வாட் ஸ்மித் ஆர்க்கில் இருக்கேன். ஸோ நீங்கள் எது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு மூவியோட குவாலிட்டி அப்புறம் அனிமேஷனுக்காக தான் எனக்கு ஆக்சுவலாக ஃபேவரட்டாகவே ஆச்சு. அண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ டெப்த்தாக உங்களுக்கு கன்வே ஆச்சு எனக்கு. அண்ட் மோர் தென் இந்த மூவி வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்றது எல்லாருக்குமே ஒரு ஒன்லைனர் தெரியும். முன்ஜாவோட க்ரூவுக்கும் இருக்கிற ஃபைட் தான் ஆக்சுவலாக என்டையர் மூவியாக இருக்க போகுது. இதுக்கு நடுவில் அந்த அஷிராவோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். எனக்கு பிரிட்டி ஷுர் இது வந்து கடைசி மூவியாக இருக்காது. ஏன்னா அவங்க இப்போ தான் ஆல்ரெடியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் சீசனை அவங்க வந்து கொலாஜ் பண்ணி மூவிஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய டைம்ஸ் தேட்டர்ஸில். அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து சோனி கையில் வந்திருக்குன்றப்போ உங்களுக்கே தெரியும் சோனி எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்கன்னுட்டு. ஸோ இது இதோட நிற்க போகிறது கிடையாது. மேபி இதை ஒரு சாப்டராக போட்டுட்டு உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு லீட் வச்சு அடுத்து செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் சொல்லிட்டு மூவி வைஸாகவும் போகலாம். அண்ட் மீன்வைல் இவங்களுமே இந்த மூவியே வந்து அப்புறம் கட் பண்ணிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு சீரீஸாக கூட விற்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆர்க் வந்து நான் போயிருந்தேன் ஸ்க்ரீனிங்க்கு. சூப்பராகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு யார் ஃபேவரட் கேரக்டர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக இருக்கு ஆக்சுவலாக. எனக்கு ஒரு சீன்ஸுமே அவ்வளோ ஃப்ரேமாக இருக்கு. ஈவன் வால்பேப்பராகவே எடுத்து வச்சுக்கலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு ஆக்சுவலாக. அதுலேயும் இந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோர் தென் மோர் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்றப்போ உங்களுக்கு அந்த இன்னும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெப்சைட்ஸ்லையுமே செக் பண்ணேன் ஆக்சுவலாக. யூஎஃப்ஓ டேபிள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிமுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் குவாலிட்டி அனிமேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இங்கே எத்தனை பேர் போட்டு தள்ள போகிறாங்க, எத்தனை பேர் காவு கொடுக்க போகிறாங்கன்றதும் கண்டிப்பாக தெரியல. ஸோ அது பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மோர் தென் ஐ திங்க் அந்த மூசானோட நிறைய ட்ரூ கேரக்டர் வந்து எனக்கு போன சீசன்ஸில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தெரியல. மேபி இது ஃபைனல் பார்ட்டாக இருக்கிறதுக்கோ அதுக்கும் மேபி அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து இன்னும் டீட்டெயில்டாக கொஞ்சம் கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தீம் சாங்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. ஆலிசா அலைமர் சொல்லிட்டு அவங்க 2 பேர் தான் போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் மோர் ஓவர் எனக்கு ஜெனிஸ் 2 வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ண போறாருன்றது தான் அங்கே விஷயமே. அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபேவரட் கேரக்டராக இருக்கலாம். மோர் தென் வந்து ஸ்பாய்லர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூவி பார்க்குறப்ப நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனது நீங்கள் எந்த தேட்டர் உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் எங்கே போய் பார்க்க போறீங்க, அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அந்த மூவி மேலேன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மூவி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மூவின்றது டிஸ்கிரிப்ஷன் வீடியோ ஒன்று போடலாம். அண்டில் தென் இட்ஸ் பை, லவ் யூ ஆல்.